நம் வாரம் ஒரு முறை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்படி கோதுமை தோசை சாப்பிட்டால் மிக ஹெல்த்தியாக இருக்கும். நாம் மிக டேஸ்டியாக கோதுமை தோசை செய்வதற்கு 2 கப் கோதுமை மாவு, சிறிது தூள் உப்பு, நாம் தண்ணீர் சேர்த்து தோசை மாவு பதம் பிசைந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம் கைகளினால் கெட்டி இல்லாமல் கரைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கரைத்த மாவுடன் 1 ஸ்பூன் ஜீரகம், பொடிதாக நறுக்கிய வெங்காயம், பொடிதாக நறுக்கிய பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, ஃப்ரெண்ட்ஸ் நாம் விருப்பப்பட்டால் பொடிதாக நறுக்கிய இஞ்சி சேர்த்து விடலாம். நன்றாக மிக்ஸ் செய்து நம் தோசை சட்டி நன்றாக காயவும் ஊற்றிவிடலாம். நாம் மெலிதான தோசையாக ஊற்றிவிடலாம். நம் எண்ணெய் ஊற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம் தோசை மாவு இல்லாத சமயம் இப்படி கோதுமை தோசை கரைத்து ஊற்றினால் மிக டேஸ்டியாகவே இருக்கும். இந்த அளவு வெந்து வரவும் 1/2 ஸ்பூன் இட்லி பொடி தூவி விடலாம். நாம் கோதுமை தோசையில் இட்லி பொடி போட்டு செய்தால் மிக டேஸ்டியாக இருக்கும். நன்றாக சிவந்து வரவும் நாம் திருப்பி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை தோசை அருமையாக ரெடி. நாம் எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான கோதுமை தோசையை நாம் ஒரு 10 நிமிடத்திலே செய்து விடலாம். நம் வாரம் ஒரு முறை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்படி கோதுமை தோசை சாப்பிட்டால் மிக ஹெல்த்தியாக இருக்கும். கோதுமை தோசை செய்து கொடுத்தால் மிக ஹெல்த்தியாக இருக்கும். இதற்கு தேங்காய் சட்னி வைத்து சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொறுமொறுப்பான கோதுமை தோசையை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.